ஹலோ. மச்சான் எங்கடா இருக்க? என்னது, அங்கே இருக்கியா? சரிடா அந்த வரேன்டா. ஓகே இந்த வரேன். டேய், என்ன மாப்பிள்ள இங்கே உட்காந்துருக்க? என்னடா ஆச்சு? மனசே சரியில்லடா, காலையிலேருந்து இப்படி தான் இருக்கேன். என்னாச்சு உனக்கு? எப்பவுமே இப்படி இருக்க மாட்டானே. சரி விட்றா பார்த்துக்கலாம். இதுக்கலாமாடா? என்னது டாவா? யாரடா டான்னு சொல்கிற? உன்னதாண்டா காத்தியாக்கல? அண்ணே, இவன் கடக்காடை சின்ன பைய, இவனுக்கெல்லாம் பயப்படலாமா? ஏய், எஸ்எஸ்சி மேலே கை வச்சியாடா. அண்ணே வாடே பசங்களை கூட்டு பார்த்து போனேன். வாடே, உனக்கு இருக்குடா ஒரு நாள். வாசல பார்த்துப்போம். யாரா அவனுங்க? டேய், அந்த எஸ்எஸ்கே ஆளுங்கடா. மொக்கையான ஆள் அனுப்பிட்டு மொக்க வாங்கிட்டு போறாங்க. ஒரு நாள் உனக்கு இருக்கு. எந்த இடத்துக்கு அவன் போகக்கூடாதுன்னு சொன்னா அந்த இடத்துக்கு எங்கள் ஐயா அனுப்பிச்சுட்ருக்காரு. மேலே தான் இந்த ஆள் இல்லை, கீழே யார் இருக்காராம் பார்ப்போம். ஐயா உள்ள வரலாமா? உட்காருங்க. யார் வேணும்? எங்கள் அப்பா ஒரு பொருள் கொடுத்து விட்டார் நம்மள. ராஜேஷ் பத்திர பையனா? உட்காருங்க. அதுதான். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஃப்ரெண்டோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு. அப்படியா? சரி, உங்களுக்கு அது சின்ன ப்ரேயர் பண்ணுறேன். ஏசப்பா, இந்த தம்பியை நீங்கள் நேசிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தம்பியை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சரிங்க, போயிட்டு வரேன். ஐயோ, அது மாட்டேனே. ஐயா, இந்த பொருள். சரிங்க, போயிட்டு வரேன். அகலாத துணையாலும் வழுவாமல் உடனே திறமாக என்னை காக்கும் நிலையான புயமே, தூரம் போகாது சமூகமே, யாக்கோபின் தேவன் நீர், அழகு பார்த்து ரசிப்பவர்
யோசிப்பின் மகுடமே உமது வாக்கு மேலே அதிகம் அதிகம் உண்மையை கூட்டு பொழுவும் ஒரு நாள் பறந்திடும் எல்லைகள் விரிந்திடும் அகலாத துணையால வழுவாமல் உடனே தீரமாக கடவுளே என்னையும் நல்லவனா மாற்றின மாதிரி என் ஃப்ரெண்டையும் நல்லவனா மாற்றுருங்க கடவுளே. டேய் மகேஷ், ஆமாடா அந்த ஒரு இடம் முடிச்சு கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தியா? ஆமாடா, அந்த ஆள் நமக்கே சவால் வருவார். சரி ரைட்டு, பணத்தை போய் வாங்கிட்டு வந்துட்டு டாக்குமெண்ட்ஸை கொஞ்ச நாள் கழிச்சு கொடு. சரி ரைட்டு, இன்றைக்கி போய் நீயும் அவனை வாங்கிட்டு வந்துருங்க. சரிடா ஓகேடா, சரி வைக்கிறேன். நமக்கே அவன் ஆர்டர் போடுறான். டேய் மாப்பிள்ள, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, அப்புறம் கேக்கு இதெல்லாம் எதுவுமே காணோம். உனக்கு எல்லாமேடா, நாளைக்கு சாயங்காலம் வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். சரி நாளைக்கு சாயங்காலம் வாடா, நான் சே
ஹலோ அண்ணே. ஏப்பா இந்த மாதிரி இது பிளேஸ் பார்த்து வைக்க சொன்னீங்க ஃப்ளாட்டு அண்ணே என்னாச்சு? அண்ணே தம்பியை நம்புனீங்க, முடிச்சு கொடுத்துறேண்ணே. என்னப்பா இப்படிதான்ப்பா அன்னைக்கு சொன்னேன், சீக்கிரம் முடிப்பா. அண்ணே பசங்கிட்ட சொல்லியாச்சுண்ணே, நாளைக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்துடுண்ணே. என்ன பண்றியோ எனக்கு தெரியாது, எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா வேற ஆளை பார்த்து கிளம்பிட்டு இருப்பேன். ஓகேண்ணே ஓகேண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே. ஓகேண்ணே நான் முடிச்சு கொடுத்துட்றேண்ணே. ஓகேண்ணே. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டய சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டாப்பா. பூ நாய் வெக்கம் கேட்டவன். இஞ்சி குடிச்சு வந்திருக்க, ஏசுனார் எனக்கு கிஃப்டா தர போறாரு. பொறுமையாடுறா, உனக்கு கிஃப்ட் தானே, வா. பாருங்க அப்புறம் வேடிக்கை. தம்பி பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்கள் நல்லா இவர் இருக்கீங்களா? யாரு? இது என் ஃப்ரெண்டு ஃபாதர். பிரைஸ் எல்லாம் என்னதே பேசுதலடா, என்னடா சொல்றாரு ஒண்ணுமே புரியல. அது பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம்னா தேவனுக்கே மகிமை உண்டாதுன்ற அர்த்தம். ஓ ஓஹோ அப்படியா? ஏன் போலீஸை பிடிச்சி கொடுக்க போறீங்களா? சும்மா கேட்டேன் என்ன பேருன்னு. சரி சொல்ல வந்தது சொல்லுங்க. உட்காந்து பேசுவோமா? வாங்க. நான் உங்களுக்கு ரியல் கிஃப்ட் ஒன்று தரப்போகிறேன். அது வேறு யாரும் கிடையாது, ஏசப்பா தான். உட்காருங்க உட்காருங்க, கோவப்படாதீங்க தம்பி. என்ன சொன்னீங்க என்கிட்ட முதல்ல? என்ன சொன்னீங்க? ரியல் கிஃப்ட் தரப்போறதானே சொன்னீங்க. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல பேசுறீங்களே, நீங்கள் பேசுறது ஒன்றும் எனக்கு புரியல. நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இல்லை எனக்கு புரியல. இல்லை புரியும்படி சொல்கிறேன். தம்பி, கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ரட்சிப்பை அருள மனிதனாக பிறந்தார். அவர் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க தன்னை சிலுவையில் அறைய தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் உனக்காக அவமானம் அடைந்தார். அவர் உனக்காகவே முள்முடி சூடினார், வாரினால் அடிக்கப்பட்டார். இந்த எல்லா வேதனைகளையும் உனக்காகவே ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டதும் உனக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அனைத்து மக்களுக்காகவும் தான். அவர் ஈட்டியால் குத்தப்பட்டதும் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டதும் உனக்காகவே. இவைகள் எல்லாவற்றையும் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஏற்றுக்கொண்டார். தம்பி, உன் பாவத்தை மன்னிக்கவும் பாவம் என்னும் சிறையிலிருந்து உன்னை மீட்கவும் அவர் தமது தூய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். நின் பாவம் போக்குவானல்லையோ, அவரது பரிசுத்தமான பாவமே இல்லாத இரத்தம் உன் பாவத்தை நீக்கி உன்னை சுத்தமாக்கும். தம்பி, கடவுளாகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ரட்சிப்பை அருள அவர் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க தன்னை சிலுவையில் அறைய தாமே ஒப்பு கொடுத்தார். நீ നോക്കുക, നിനക്കായി തകർന്നിടുന്നു. தம்பி, அவர் உனக்காகவே சிலுவையில் மரித்தார்.
உனக்காகவே மீண்டும் உயிர்த்தெழுந்தார். உன் பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்திற்கு அவர் வந்ததுதான் நீ கேட்ட அந்த கிஃப்ட். இந்த கிஃப்ட் தான் உன் வாழ்வை மாற்றும் ரியல் கிஃப்ட் ஆகும். இந்த ரியல் கிஃப்டை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறும். പെരുവെള്ളം ഈരച്ചിൽ പോലാകുന്നു. ப்ரேயர் பண்ணுவோமா? ப்ரேயர் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தினேஷ் ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தம்பியை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த தம்பியை நீங்கள் ரட்சிங்க. ஆண்டவரே, இந்த தம்பிக்காக நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த தம்பியுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க. ஆண்டவரே, தொடுங்க. ஆமேன். ஆமென். சரிடா, பாப்பண்டா. சரிடா பாப்பண்டா. ஏசப்பா, 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 ஏசப்பா. மகனே, அழாதே. நீ தேடும் உண்மையான பரிசு நான் தான். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவிகளை ரட்சிக்கவே நான் இந்த உலகத்தில் பிறந்தேன். உன் பாவங்களை மன்னிக்கவே என் உயிரை சிலுவையில் கொடுத்தேன். உன்னோடு இருக்கவே மீண்டும் உயிர்த்தெழுந்தேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் தெரியாம பாவம் பண்ணிட்டேன்ப்பா. இனிமே நான் உமக்கு உண்மையா இருப்பேன்ப்பா. பாவம் செய்ய மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்க. ஆமென்.
நல்லா இருக்குங்க. ஆண்டவரே, என்னடா திருப்பி அடிக்க முடியுது? ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்டான்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. அப்பா, அப்பா. ஆண்டவரே, அப்பா, சிவே. ஏய், அன்னைக்கு ஒருத்தனை பார்க்கில் வச்சு நம்ம அடித்தோம்ல, அவன் கூட திருப்பி நம்மளை அடித்தான்ல, அவன் திருப்பி வந்தான்டா. நான் அவனை திருப்பி அடித்தேன், ஆனால் அவன் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலடா, அப்படியே அசால்ட்டாக விட்டான்டா. அதான் என்னன்னு தெரில, அவன்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. படைப்பே அட அமுதே உனக்கென்ன கோவமா, பொன் முகத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா, சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு, அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட சிறகே உன் சோகத்தை மற படைப்பே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு, இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு, இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு. எல்லாம் செஞ்சு முடிச்சாரு, பாடு சலிக்காம பரம தகப்ப உன்னை இன்று கட்டி அணைப்பாரு. அழகான படைப்பே அரசெல்லாம் உனக்கு என்ன கோவமா, கண்மணியின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா, சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு, அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் செல்வமும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட மணியே உன் சோகத்தை வர பணமே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு